போன மேட்ச் சென்னையை போட்டு ராஜஸ்தான் பொலந்து எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இன்னைக்கு சேக்பாக்ல நடக்கக்கூடிய மேட்ச் சென்னை விசஸ் பஞ்சாப். இந்த மேட்ச்ல மீண்டு வந்து நாங்க இன்னும் அப்படியே விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா, நாங்க ஜெயிப்பண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட இந்த மேட்சுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கல்ல, இன்னைக்கான மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க, அந்த மாதிரி நம்மளுமே ஏதாச்சும் எதுலயாச்சும் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த கூகுள் ஜெமினி கிட்ட போட்டு பார்த்திருந்தேன். இன்னைக்கான மேட்ச்ல யார்ப்பா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு போட்டு பார்த்தா லைக் இன்னைக்கான மேட்ச்ல பஞ்சாப் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது 50% கிட்ட பஞ்சாப் வந்து இன்னைக்கான மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி கூகுள் ஜெமினி சொல்லிடுச்சு. கூகுள் ஜெமினி இந்த மாதிரி சொல்லிடுச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல மேட்சுக்கு முன்னாடியே வந்து இந்த மேஜிக் பண்றது, இந்த ப்ரெடிக்ட் பண்றது, லைக் ஒரு மாதிரியா ஆப்ரா காடாப்ரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சில பேஜ்ல போயிட்டு சும்மா பார்த்திருந்தேன். பார்த்திருக்கும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா பேஜ்லயும் முக்காவாசி பேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னை தான் இன்னைக்கான மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குமே என்னோட உள்மனசுமே என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கான மேட்ச்ல சென்னை கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எப்படி மும்பை விசஸ் சென்னை வந்து ஒரு பக்காவான மேட்ச், செம்ம மேட்சா இருக்குமோ, அதே மாதிரி தான் பஞ்சாப் விசஸ் சென்னையும் ஒரு ஒரு சீசன்லயும் நல்ல மேட்சா இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கான மேட்சுமே நல்ல ஒரு மேட்சா அமைஞ்சு சென்னை ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.